தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவையும் புரட்டி போடுற மாரி ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஆந்திராவினுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட ஆட்சி காலத்துல திருப்பதி லட்டுல நெய்க்கு பதிலா விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டது. அதற்கு எங்ககிட்ட சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த பரபரப்பு அடங்கறதுக்கு முன்னாடியே இன்னொரு சர்ச்சை எழுந்திருக்கு. எப்படி திருப்பதி அப்படின்னு சொன்னால் லட்டு ஒரு ட்ரேட்மார்க்கோ, அந்த மாதிரி பழனி அப்படின்னு சொன்னா அதனுடைய ட்ரேட்மார்க் தான் இந்த பஞ்சாமிர்தம். திருப்பதியில நடந்த அதே விஷயம் பழனி பஞ்சாமிர்த விவகாரத்திலையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு திடுக்கிடும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை முன்வைத்திருப்பவர் தமிழ்நாடு பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகி செல்வகுமார். இது சம்பந்தமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்ன பிரச்சனை சார் பழனி விஷயம்? வந்துங்க 2 நாள் முன்னாடி ஆந்திராவோட முதல்வர் ஒரு குற்றச்சாட்டு ஆதாரத்தோட டெஸ்ட் ரிப்போர்ட்டோட குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா, திருப்பதியில காலங்காலமாக இதற்கு முன்னாடி அரசுகள் மாறி இருக்கலாம். சந்திரபாபு நாயுடு இருந்தாரு, ஒய்எஸ்ஆர் வந்தாரு, அதுக்கப்புறம் ஜெகன் வந்தாரு. இந்த மாதிரி அரசுகள் வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த லட்டு தயாரிப்பதற்கான நெய் என்பது கர்நாடகாவிலிருந்து தான் கொள்முதல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 18, 20 வருடங்களாக ஒரே நிறுவனத்திடம். அது ஒரு தனியார் நிறுவனம் கிடையாது. நம்ம ஊர்ல எப்படி ஆவினோ, அமுலோ அந்த மாதிரி கர்நாடகா மில்க் ப்ரொடியூசர்ஸோட கோஆபரேட்டிவ் யூனியன். அங்கதான் வழக்கமாக நெய் வாங்குவது வழக்கம். சமீபமாக ஜெகன் அவர்களுடைய ஆட்சியில் 2வது பாகத்துல பார்த்தோம்னா அந்த அவங்கள அங்க கமிஷன் தர முடியாது அவர்களால. அது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. கர்நாடகால இருந்து அவங்க மில்க் சப்ளை பண்ண கர்நாடகா மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் நந்தினிங்கிற பேர்ல பால், தயிர், வெண்ணெய், ரோஸ் மில்க் அந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஐட்டம் விற்கிறாங்க. அவர்கள் ஒரு கூட்டுறவு நிறுவனமானதால் அவர்களால் கமிஷன் தர முடியாது. அதனால ஒட்டுமொத்தமா நெய்யை அந்த நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்காம தமிழகத்தில் இருந்த ஏஆர் ஃபுட்ஸ், ஏஆர் டைரி ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற திண்டுக்கலை சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்குறாங்க. இது எப்ப நடந்தது சார்? இது 2022 நடந்ததா கேள்விப்படுறோம். ஸோ அதன் பிறகு நம்ம ஜூலை மாதம் அந்த லட்டு ஒரு பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா அந்த ரிப்போர்ட்ல என்ன தகவல் சொல்லுது அப்படின்னா, அந்த தயாரிப்பது அந்த நெய்யில லட்டுக்கு தயாரிக்க நெய்யுக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த நெய்யில மாட்டு இறைச்சி கொழுப்பு, அந்த கொழுப்பு இருக்குன்னா நெய் போன்ற ஒரு திரவம் வரும். அந்த மாட்டு இறைச்சியோட கொழுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு திரவம். கூடுதலாக பன்னி இறைச்சியிலிருந்து பன்னி கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அதை உருக்கி அதிலிருந்து வரக்கூடிய அந்த திரவம். அப்போ மீன் எண்ணெய் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் இந்த 3 பொருட்களும் இருந்ததற்கு ஆதாரப்பூர்வமாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்தா சார்? இந்த ரிப்போர்ட்டை நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, இது ஒட்டுமொத்த இந்தியாவோட டைரி டெவலப்மெண்ட் போர்டு இந்த மாதிரி பரிசோதனைக்கான மிகப்பெரிய ஆய்வு மையங்கள் வச்சிருக்காங்க. அந்த ஆய்வு மையத்திலிருந்து இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஏஆர் ஃபுட்ஸ் திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனம் அந்த அனுப்பிய நெய்யை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இந்த நெய்யை இதற்கு மேல் நாங்கள் லட்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெய்யை திருப்பி அனுப்பிச்சிட்டு பிளாக் லிஸ்டும் பண்ணிட்டாங்க. இப்போ அது கிடையாது, அந்த நெய்யை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. பயன்படுத்தப்பட்டது போக மீதி இருந்த நெய்யை திருப்பி அனுப்பிவிட்டு பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இனிமேல் இந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு சப்ளை பண்ணக்கூடாதுன்னு பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல நம்ம இன்னும் பத்திரிகை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, நந்தினி நிறுவனம், அதாவது கர்நாடகா கோஆபரேட்டிவ் ப்ரொடியூசர் நிறுவனம் அவர்களை 1 கிலோ நெய் 498 ரூபாய்க்கு சப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில இருந்து போன நிறுவனம் அதை விட மிக குறைவான விலைக்கு சப்ளை பண்றதா சொல்லி டெண்டர் எடுத்து சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல பல்வேறு அப்போ அதுக்கு சேர்மனா இவர்கள் ஒய்எஸ்ஆர் கட்சியை சேர்ந்த சுப்பாராவ் ரெட்டி அவர் தான் சேர்மனா இருந்திருக்காரு. அதன் பிறகு அவர்கள் சார்ந்த ஒய்எஸ்ஆர் கட்சியை சார்ந்த பல பேர் அந்த தேவஸ்தானம் போர்டுல கொண்டு வராங்க. இது ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு. இது நமக்கு காலங்காலமா இருக்கிற லட்ல ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சிருக்கலாம். இல்ல யாரு தரத்துக்கு பெயர் போனதோ அவர்களிடமே வாங்கியிருக்கலாம். இவர் லட்டு தயாரிக்கிற நெய் விலை அதிகமா போயிருச்சு,
அது வந்து கோஆப்பரேட்டிவ் இருந்து வாங்குறப்ப என்னன்னா நேரடியா விவசாயிகளுக்கு போய் சேருது. ஒருவேளை அவர்களுக்கு வந்து நந்தி நிறுவனம் வந்து இல்ல ஆவின கூட குடுத்துருக்கலாம். ஆவின்ட்டே வாங்கிக்கலாம். நம்ம தப்பு சொல்றதில்ல. இப்ப யாரு வந்து தரமான பொருட்கள் வந்து தர முடியுதோ, அவர்கள் கேட்கிற ரேட்ட குடுத்து நீங்க லட்டு விலை ஏத்திக்கலாம். இன்னைக்கு வந்து லட்டு அப்படிங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பிரசாதம். நம்ம எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலுமே வந்து திருப்பதி போயிட்டு வந்து லட்டு வாங்கிட்டு வந்தீங்களா? நம்ம அடிக்கடி போற பழக்கம் உண்டு. இங்க போறப்போ வந்து நம்ம ஃபிரெண்ட்ஸ், நம்ம சொந்தக்காரங்கலாம் சொல்லிடுறது, "போனா எனக்கு ஒரு லட்டு வாங்கிட்டு வாங்க." அப்படிங்கிறது லட்டுங்கிறது வந்து அந்த கடவுளின் அருளாக நம்ம வந்து கோவிலுக்கு போக முடியாதவங்க, போனவங்க வந்து அது ஒரு அருள் பிரசாதமா தான் பார்க்குறாங்க. அதே போல தான் பஞ்சாமிர்தமும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பிரசாதம். உணர்வு பூர்வமான, நம்பிக்கை பூர்வமான ஒரு ஒரு பொருள். ஒரு பிரசாதம். அதுல எப்படி இவ்வளவு துணிச்சலா ஊழல் பண்றாங்கன்னு தெரியல. இதுல வந்து நம்ம மேலும் இதுல போய் நம்ம அந்த ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனத்து முதலாளி யாரு? அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, 2022 அதே காலகட்டத்துல, எப்ப வந்து அங்க நெய்யி சப்ளை பண்ண தொடங்குறாரோ, அதே காலகட்டத்துல தமிழக அரசால், திமுக அரசால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது பழனியில ஒரு அறங்காவலர் குழு இருந்தாங்க. அந்த குழுவோட பதவிக்காலம் முடிந்த பிறகு, இவர்கள் 2022ல புதிதாக அறங்காவலர் குழு போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட பொழுது, ஏஆர் ஃபுட்ஸோட ஓனர் ராஜசேகர் அவர்கள போய் அவங்க அறங்காவலர் குழுல போடுறாங்க. அப்ப இதே தானே அங்கேயும் நடக்கும். இப்போ வந்து இவர்களுடைய நோக்கம் என்ன? கடவுள் பக்தி கிடையாது. திமுகவாகட்டும், ஒய்எஸ்ஆர்சிபி ஆகட்டும், இவர்களுடைய நோக்கம் கடவுள் பக்தி கிடையாது. அது வந்து அந்த இடத்த ஒரு வியாபார மையமா பார்க்குறாங்க. அந்த வியாபார மையத்துல எவ்வளவு பணம் புழங்குது? எவ்வளவு வருமானம் வருது? எந்த பொருள் வந்து அதிக வருமானம் வருது? அந்த பொருளின் மூலம் நாம் எப்படி பணம் சம்பாதிப்பது? இப்போ வந்து இவர்களுக்கு திருப்பதியில போய் லட்டு குடுத்து தான் அவர் தொழில் பண்ணணுன்ட்டு இல்ல. நெய் எத்தனையோ பேருக்கு குடுக்கலாம். மார்க்கெட்ல நீங்க நல்ல பொருள் குடுத்தாலே விற்பனை ஆகும். எண்ணற்ற பிராண்ட் இன்னைக்கு இருக்கு. கோவிலுக்கு வழங்காம பொது சந்தையில வித்தே இவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி இருக்கும் பொழுது கோவில வந்து மையமா வைத்து கோவிலில் எப்படி பணம் சம்பாதிப்பது? அந்த நோக்கத்துல என்ன திருப்பதியில பண்ணாங்களோ, அதிலும் அதே தான் பழனியிலும் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். அ அ இப்போ ஏற்கனவே பழனி பஞ்சாமிர்தத்தினுடைய தரம் குறைஞ்சதா ஒரு குற்றச்சாட்டு வந்து வெளியாச்சு. அந்த சமயத்துல யார் வந்து நெய் புரொடியூஸ் பண்ணது? இது வந்துங்க நம்ம பழனிய பொறுத்தவரைக்கும், இந்த புதிய அறங்காவலர் குழு வந்த பிறகு, பல்வேறு சீர்கேடுகள் முதல்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, கோயிலுக்கு சொந்தமான கோசாலை இழுத்து மூடுனாங்க. கோசாலை இருக்கிற மாடுகளை எல்லாம் அடிமாட்டுக்கு கசாப்பு கடை குடுத்துவிட்டு, அந்த இடத்தில் சிப்காட் கொண்டு வந்தா தான் தொழில் வளரும். அப்படிங்கிற மாரி கோவில் நடத்த வந்து தொழிற்சாலைகளாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்குறாங்க. 2வது முயற்சி பார்த்தோம்னா, பஞ்சாமிர்தத்துல வந்து தரம் கெட்டு கிடக்கு அப்படின்னு சொன்னப்போ, கெட்டு போயிருது, துர்நாற்றம் வருதுன்னு சொன்னப்போ, அறங்காவலர் குழு தலைவர், அவர் வந்து இல்ல நாங்க சரி பண்றோம். அப்படி மாரி மலுப்பலா பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது போல வந்து நம்ம பழனிய பொறுத்தவரைக்கும், திருப்பதிய விட இங்க நெய்யி கம்மியா தான் யூஸ் பண்றாங்க. நம்மளோட குற்றச்சாட்டு எல்லாமே, பழனி அப்படி திருப்பதிக்கு ஒரு மோசமான பொருளை சப்ளை செய்த ஒரு நபர், ஒரு நிறுவனத்தின் முதலாளி, பழனி கோயிலில் என்ன காரணத்துக்காக நியமிக்கப்பட்டார்? அவர் 2 ஆட்களில் அவரால் கோவிலில் நடந்த முயற்சிகள் என்ன? முடிவுகள் என்ன? இதெல்லாம் நம்ம போக போக தான் வெளியில வரும். ஏஆர் கம்பெனி மேல ஒரு முக்கியமான குற்றச்சாட்ட வைக்கிறீங்க. ஆனா, அந்த நிறுவனம் ஒரு விளக்கம் குடுத்திருக்கு. அந்த விளக்கத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துக்கும், எங்க நிறுவனம் வழங்குன நெய்க்கும் தொடர்பே இல்ல. ரிப்போர்ட்ல அவங்க டெஸ்ட் பண்ண நெய், எங்க நிறுவனத்தோட நெய் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எங்ககிட்ட இதுக்கு தரவுகளும் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி அப்படி பார்த்தோம்னா நம்ம பஞ்சாமிர்தத்த கேள்வி கேட்க முடியாது இல்லையா? இது வந்து இந்த நிறுவனம் போன பிறகு தான் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இதுவரை சப்ளை பண்ண நந்தினி நெய்ய வந்து மாத்திட்டு இங்கிருந்து வாங்குறாங்க குற்றச்சாட்டு வருது. இந்த நிறுவனத்திலிருந்து வாங்கப்பட்ட நெய் தான் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. அதனுடைய ரிப்போர்ட் இது. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் செய்கிறோம். அப்படின்னு அந்த அரசு அறிவிச்சுட்டாங்க. தேவஸ்தானம் அறிவிச்சுட்டாங்க. இதுக்கு மேல ஆதாரம் என்ன வேணும்? எப்பவுமே வந்து நிறுவனம் வந்து தன்னிலை விளக்கம் தான் குடுப்பாங்க. நாங்க வந்து
தப்பே இல்ல ஆனா பண்ணல அப்படின்னு தான் நம்ப திருப்பதி போறாங்க. தேவஸ்தானத்திலேயே இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு குரல்களும் பதிவானதை நம்ம பார்க்கிறோம். இல்ல அது முன்னாடி சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு மாநிலத்தின் முதல்வர் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு, இப்படிதான் நடந்திருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு, நம்ம இதற்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இந்த பொருள் இந்த இந்த அந்த நெய் உள்ள போனது உண்மை. அந்த நெய்ய டெஸ்ட் பண்ணது உண்மை. டெஸ்ட் ரிப்போர்ட் உண்மை. டெஸ்ட் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இவர்கள் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணது உண்மைதானே? உண்மதான். சரி அது அந்த அந்த திருப்பதி விஷயத்த நம்ம இப்ப எடுத்துக்கலாம். அது உண்மைதான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா இப்ப பழனி மேல நம்மகிட்ட கான்கிரீட்டா ஒரு எவிடன்ஸ் இல்ல. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? திருப்பதிய சொல்லி, இதே மாதிரி பழனியிலயும் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விய வைக்கிறோம். ஆனா பழனியில நடந்ததா நமக்கு தெரியாது. பழனியில் நடந்ததா நமக்கு தெரியாது. அப்ப இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திமுக மேல பழி போடணும். அதற்கு இந்த சம்பவத்த பாஜக பயன்படுத்திக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட வைப்பாங்க. எது போன்ற நபர்களை, எந்த தரம் எந்த தரத்தில் நபர்களை வந்து திமுக அரசு அறங்காவலர்களா நியமிக்குது? இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. அவர வந்து இப்ப நமக்கு தான் வெளியில இப்ப தான் வந்திருக்கு. ஆனா 2 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த நிறுவனம் கருப்பு பட்டியல்ல சேர்த்துட்டாங்க. அப்படிப்பட்ட கோவில் என்பது, லட்டு என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதம். அதற்கு அதற்கு தேவையான நெய்யில் கலப்படம் செய்யும் ஒரு நபரை, எந்த தகுதியின் அடிப்படையில் பழனி முருகன் கோவில் அறங்காவலராக திமுக நியமித்தது? தகுதியில்லாத நபர்கள் நியமிக்கும் பொழுது, அங்க எப்படி நிர்வாகம் சீராக இருக்கும்? இப்ப வந்து நம்ம சொல்றோமே, இப்ப இவர்கள் இந்த இல்ல. ஆனா ஆனா நமக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அறங்காவலர வந்து அரசாங்கம் நியமிக்கிறது இல்ல. அறங்காவலர வந்து அரசாங்கம் நியமிக்கிறது இல்ல. அவங்க அந்த தேர்தல் வச்சு தானே நியமிக்கிறாங்க. திமுக கிடையாது, டைரக்ட்டா கிடையாது. அரசு நியமிக்கிறது. தான் நியமிக்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை தான் நியமிக்குது. இப்ப இவர்கள் இஷ்டத்துக்கு வந்து ஒரு கோவிலுக்கு ஒரு நிர்வாகிகள் போடுறாங்க. இல்ல இந்து சமய அறநிலையத்துறையால ஈவோவ வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். தக்கார வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். இன்னார் தான் அறங்காவலர்ன்னு எப்படி அப்பாயிண்ட் பண்ண முடியும்? அப்பாயிண்ட் இவங்க தான் பண்றாங்க. நீங்க போய் அந்த அறிக்கையில எடுத்து பாருங்க. அறங்காவலர்கள் குழு என்பது வந்து, அந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுல வந்து அவர்கள் தான் தேடி புடிச்சு நியமிக்கிறாங்க. இது ஒரு ப்ராசஸ் எல்லாம் வேற கொண்டு வந்தாங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நாங்க வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு தரோம்னு கொண்டு வந்தோம். ஆனால் வந்து முடிவில் நியமிக்கப்படுபவர்கள், முடிவில் இதுவரை நியமிக்கப்பட்டவர்கள் அனைவருமே திமுக சார்புடையவர்கள், திமுக ஆதரவுடையவர்கள். நம்மளுடைய குற்றச்சாட்டு எல்லாம், நம்மளுடைய கோரிக்கை எல்லாம் பழனி பஞ்சாமிர்தத்தையும் சோதனை செய்து பார்க்க வேண்டும். தமிழகம் முழுக்க எங்கெங்கு நெய் வாங்கப்படுகிறதோ, எங்கெங்கு இந்த நிறுவனம் நேரடியாக சப்ளை செய்திருக்கிறதோ, அல்லது இது போன்ற தனியார் நிறுவனம் சப்ளை செய்திருக்கிறதோ, அனைத்து நிறுவனங்களிடம் அனைத்து நிறுவனத்தின் தரத்தையும் சோதனை செய்து, அவர்கள் சப்ளை செய்யற வந்து நெய்ய வந்து முழுக்க பரிசோதனை செய்தவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவேளை யார் மீதாவது எந்த குற்றச்சாட்டு இருக்கும் என்றால், மிக கடுமையான தண்டனை வாங்கி தர்றதுக்கு இந்த அரசு தயங்கக்கூடாது. அப்பதான் பொதுமக்கள் மத்தியில நம்பிக்கை வரும். இன்னைக்கு வந்து நீங்க சாதாரண மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல ஒருத்தர் இருக்காரு ஒரு நிறுவனத்துல. அந்த நிறுவனத்துல அந்த இருக்கிற நபர் வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மோசமான பொருள சப்ளை பண்றப்போ, அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. திருப்பதி தேவஸ்தானம் போர்டுக்கும் இந்த நம்ம சொல்ற நபருக்கும் ஏஆர் ஃபுட்ஸ் க்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அங்கேயே போய் சப்ளை பண்ண முடியுது அப்படின்னா, பழனியில என்னென்ன பண்ணியிருக்க முடியும்? நீங்க டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஏன் குற்றச்சாட்டு வருது? பஞ்சாமிர்தத்துல காலங்காலமா கோவில்ல தர்றாங்க. இப்ப ஏன் தரம் கெட்டு போச்சு? இப்ப ஏன் அழுகுன ஸ்மெல் வருது? எக்ஸ்பைரி ஆச்சுன்னு ஏன் குற்றச்சாட்டு வருது? இந்த நிர்வாக குழு வந்ததுக்கு பிறகு தானே இவர்களுக்கு என்ன வேலை அங்க? இந்த அறங்காவலர் குழுவோட வேலை என்ன? எல்லாமே சரியா நடக்குதான்னு பார்க்கணுமா இல்லையா? அவர்கள் அப்போ அங்கேயே தோல்வி அடைஞ்சுட்டாங்க. பஞ்சாமிர்தம் தயாரிப்பதில் நிச்சயமாக இந்த அறங்காவலர் குழு தோல்வி அடைஞ்சிருக்கு. அதில் ஒரு நபர் தான் திருப்பதிக்கு இந்த மாட்டுக் கொழுப்ப சப்ளை பண்ண நபர். இப்போ இந்த விஷயம் வெளியில வந்துருச்சு பஞ்சாமிர்தம் தொடர்பா. இது சம்மந்தமா நீங்களும் கேள்வி எழுப்பியிருக்கீங்க. கேள்வி எழுப்புனத தாண்டி தமிழக பாஜக இந்த விஷயத்துல என்ன பண்ண போகுது? இல்ல அது வந்து நம்ம மேலிட தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும். நம்மை பொறுத்தவரைக்கும் வந்து நீங்க நம்ம கேள்விப்பட்ட தகவல்கள், ஒண்ணு வந்து ஆதாரத்தின் அடிப்படையில வந்து எல்லாம் அன்னைக்கு செய்தித்தாள்ல வந்திருக்கு. திருப்பதில இது போன்ற நெய் சப்ளை பண்ணப்பட்டது உண்மை. டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்து அனிமல் ஃபேட் எனப்படும் மாட்டுக் கொழுப்பு, பன்னி கொழுப்பு, மீன் எண்ணெய் கலந்தது உண்மை. அத த த சப்ளை செய்த ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம், அதுவரை பயன்படுத்தாமல் இருந்த ஸ்டாக்க திருப்பி அனுப்பிவிட்டு அந்த நிறுவனம் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது உண்மை. அதன் அடிப்படையில் அந்த நிறுவனத்தின் முதலாளியை எதற்காக பழனியில போட்டிருக்காங்க? அவர் அறங்காவலர் ஆன பிறகு பஞ்சாமிர்தத்தின் மேல் ஏன் குற்றச்சாட்டு வருகிறது?
அதற்கு இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? இதுவரைக்கும் எத்தனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? மூலப்பொருள் எல்லாமே டெஸ்ட் பண்றாங்களா இல்லையா? பண்ணியிருக்காங்களா இல்லையா? இந்த போன்ற சந்தேகங்கள் இருக்கிறது. இதை தீர்க்க வேண்டிய முழு கடமை இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம். உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி அண்ணா.